ஐயா, நீங்க ரொம்ப வருஷமா சுவாமி கூட இருந்திருக்கீங்க. பல ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ஜீவ சமாதிக்கு பின்னாடி என்னுடைய இருப்பு இத்தினி வருஷம் இருக்கும். பக்தருக்கு நான் இத்தினி வருஷம் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி எதனா இத்தினி வருஷம் குறிப்பிட்டு எதனா சுவாமி சொல்லியிருக்காருங்களா? 2வது சில ஞானிகள் வந்து அந்த பிறவியில வந்து அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம், உள் சூழ்நிலை அவங்களுக்கு சரியா இருந்தாலும், வெளி சூழ்நிலை சரியில்லாதம்போது, அவங்க வந்த நோக்கம் நிறைவேறலன்னா, இன்னொரு பிறவிய குறிப்பிட்டு இந்த இடத்துல, இந்த நேரத்துல நானு திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி எதனா சுவாமி சொல்லியிருக்காங்களா? சூட்சகமாவோ, நேரடியாவோ அந்த மாரி உங்களுக்கு எதனா தெரியுமா? சுவாமி தன்னை ஒரு நாளும் சரீரமா கருதுனதே கிடையாது. இந்த பிச்சைக்காரனுடைய சரீரத்தை பார்த்துக்கோ, இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை நீ வந்து சொல்லிக்கோ. சொன்னாவே எங்க அப்பா தான் இந்த சரீரத்திலேயே இந்த நாமத்திலே இருக்காரு. எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் அழிவு கிடையாது. எங்க அப்பா எப்பயுமே இருக்கக்கூடியவர். எல்லா காரியங்களும் எங்க அப்பாவால தான் நடக்குது. கடந்த காலத்துல, இப்ப, நான் வருங்காலத்துல எப்பயுமே எங்க அப்பா தான் காரியங்கள் பண்றாரே தவிர்த்து, தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய காரியம் கிடையாது. எல்லாமே எங்க அப்பா பண்ணக்கூடியவர். எங்க அப்பாவுக்கு வந்து பிறப்பு கிடையாது, வளர்ப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. எப்பயுமே இருக்கக்கூடியவர் என்னுடைய அப்பா. மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். எங்க அப்பா ஒருத்தர் தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை, வேற எவரும் கிடையாது. நேற்று, இன்று, நாளை எப்பயும் இருக்கக்கூடியவர் எங்க அப்பா தான். அப்பேற்பட்டவருக்கு என்ன வேலை இருக்கு? அதுவும் வேலையை பூரணம் செய்ய முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே கிடையாது. எந்த காரியம் பண்ணாலும் பரிபூர்ணமாக பண்ணியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்தை பரிபூர்ணமாக பண்ணியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களையும் பரிபூர்ணமாக பண்ணியிருக்காரு. அந்த கிரகங்களை வாழக்கூடிய உயிர் ஜீவராசிகளும் பரிபூர்ணமாக பண்ணியிருக்காரு. அதில் வரக்கூடிய சண்டைகள் முதற்கொண்டு முழுமையாக இருக்கு. சண்டைகள், சச்சரவுகள், சமாதானங்கள், அன்பு, வெறுப்பு, எல்லா உணர்வுகளும் அப்படியே படைச்சிருக்காரு. பரிபூர்ணமா இருக்கு. இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கு? வியாசர காலத்துல இருந்து இப்ப உள்ள நம்ம சுவாமி காலம் வரைக்கும் ஞானிகள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் பூராமே தன்னால நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவங்க குறையா எந்த காரியமும் விட்டுட்டு போனதில்லை. நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். அந்த சொரூபமும் அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் தான். அவங்க ஒரு காரியம் பண்ணுவாங்க. நம்ம காரியங்களில் வந்து வித்தியாசம் பார்த்தோம்னாவே ஞானிகளுடைய முழுமையை நம்ம வந்து தவற விட்டுருவோம். முழுமையை தவற விட்டுருவோம். சாமி செஞ்சு முடிக்காத காரியங்களை இன்னொருத்தர் செய்வாரா? சாமி இருக்கிற காலம் வரைக்கும் அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் நீ எத்தனை காலம் அவருக்கு அந்த பவர் இருக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள். எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து எப்படி இல்லாம போகும்? ஏன் நம்ம கண்ணுக்கு அந்த தெரியாமல் போயிடலாமே தவிர்த்து, நம்ம புத்திக்கு தெரியாமல் போயிடலாமே தவிர்த்து, நம்முடைய உணர்வுக்கு தெரியாமல் போயிடலாமே தவிர்த்து, எப்பயுமே இருக்கும்ல, எப்பயுமே இருக்குல்ல. காற்று இருக்கு, காற்றை உங்களால் பார்க்க முடியுதா? உணர முடியுதில்ல. அதே போல் சப்தங்களை உங்களால் பார்க்க முடியுதா? ஆனால் உணர முடியுதில்ல, கேட்க முடியுதில்ல. இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் மர்மமாகவே வச்சிருக்காரு பகவான். எல்லாமே தீர்க்கமாக நம்ம முன்னால் காட்டுற மாதிரி வச்சுக்கல, எல்லாத்தையும் மறைபொருளாகவே வச்சிருக்கார். அந்த மறைபொருளை பார்க்கறதுக்கு ஒரு தபஸ் வேணும். அந்த மறைபொருளை பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து அந்த வைராக்கியமும், அந்த பக்தியும், அந்த சிரத்தையும், அதை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கமும் இருந்தா உங்களுக்கு எப்பயுமே காட்சி கொடுப்பாரு, எப்பயுமே இருப்பாரு. இந்த உலகத்துல இன்னும் என்ன காரியம் பண்ணணும்? என்ன காரியம் மிச்சம் இருக்கு? எல்லா காரியங்களும் நல்லா நடந்துகிட்டு இருக்கேன். எந்த காரியமும் குறை இல்லையே. குறைவில்லாத பசியும் இருக்கு, குறையில்லாத ஒரு வளமையும் இருக்கு. பரம ஏழைகளும் இருக்கான், பரிபூர்ண பணக்காரனும் இருக்கான், அனைத்தும் அறிந்த ஞானிகளும் இருக்காங்க, ஒன்றும் தெரியாத முட்டாள் இருக்கான். எல்லாமே இருக்குல்ல இந்த உலகத்துல. இந்த உலகத்துல இல்லாத விஷயங்கள் என்ன இருக்கு? எப்பயுமே இருக்குல்ல. ஒரு ராமன் வாழ்ந்த காலத்திலே ஒரு ராவணன் வாழ்ந்தான்ல. இப்பயும் இந்த மாதிரி எத்தனையோ ராவணன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஒரு கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல ஒரு கம்சன் இருந்தான்ல. ஒரு பிரகலாதர் வாழ்ந்த காலத்துல ஒரு ஹிரண்யகசிபு வாழ்ந்தான்ல. அந்த மாதிரி இப்பயும் எத்தனையோ ஹிரண்யகசிபுகள், எத்தனையோ கம்சன்கள், எத்தனையோ ராவணாதியர்கள், எத்தனையோ கும்பகர்ணன் மாதிரி உள்ள ஆட்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்காங்க.
அதே மாதிரி வியாசர் மாதிரி உள்ள ஞானிகள், மார்க்கண்டேயன் மாதிரி உள்ள ஞானிகள், இன்னும் எத்தனை ஞானிகள், நம்ம வள்ளலார் மாதிரி உள்ள ஞானிகள் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. எது இல்லாமல் போச்சு? எந்த காரியத்தை அவங்க பண்ணணும்? அவங்க பண்ணுறது பூரா அவங்க அந்த பிரம்மத்தை நினைக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்காகவே நமக்கு சுட்டி காட்டுறதுக்காகவே வந்திருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்ப்போமே. இந்த மாதிரி கேள்விகளே வேண்டாமே. அவங்க ஏதோ காரியத்தை செய்யாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள குறை சொல்கிற மாதிரி ஆகிடல. அவங்க சரியாக அந்த காரியத்தை பண்ணலைங்கிற மாதிரி ஆகிடல. அவங்களா சரியாக அந்த காரியத்தை பண்ணலை, பரிபூர்ணமாக பண்ணியிருக்காங்க. பரிபூர்ணமாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் பரிபூர்ணமாக படைச்சிருக்காருல்ல. அவரை நோக்கி ஒரு எவல்யூஷன், ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு பண்ணியிருக்காருல்ல. இன்னும் என்ன பண்ணணும்? நிறையா பண்ணியிருக்கார், பண்ணிகிட்டே இருக்கார், எப்பயும் இருப்பார். அவர் இறந்து போகலை, அவர் மாண்டு போகலை. அவர் மாளக்கூடியது, அழியக்கூடியது சரீரம் மட்டுமே தவிர்த்து அந்த ஆத்மாவோ அந்த பரமாத்மாவோ என்றைக்குமே இருக்கக்கூடிய வஸ்து. அது என்றைக்குமே காரியம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வஸ்து. நம்ம கண்ணுக்கு புறப்படாட்டாலும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய வஸ்து. அது உங்ககிட்டே இருக்குது, என்கிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்குது. அதனால் அதுக்கு மரணங்கிறதே ஒன்று கிடையாது. அதனால் அதை விட்டு அது செய்ய வேண்டிய காரியங்கள்னு ஒன்று இன்னும் இருக்குங்கிறது கிடையாது. எப்பயுமே காரியங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.